Hi friends, welcome back to ASD. No, God! No, God, please, no! 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 ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எப்படி என்னோட மீடியா பிளேயரை வந்து நான் எப்படி டிசைன் பண்ணேன்னு தான் நான் வந்து காமிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஃபர்ஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்கோ அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இதுதான் என்னோட மீடியா பிளேயர். நைஸ். ஸோ நைஸ் ஐகான் அண்ட் இதெல்லாம் வரும். ஸோ இது எக்ஸிட் அண்ட் கீழே வெர்ஷன் இருக்கும். அண்ட் இது ஸ்டார்ட், ஸ்டாப், பாஸ், ப்ளே, அப்புறம் வால்யூம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும், ஆடியோவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஜஸ்ட் வீடியோ ஓப்பன் பண்ணுறேன் அண்ட் சேனல் ட்ரெயிலர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். எஸ், ஸோ இது நீட் அண்ட் க்ளீனாக வந்து ஒர்க் ஆகுது. பட் என்ன பிரச்சனைனா, ஸோ பிக்சல்ஸ் தான். அந்த பிக்சல்ஸ் மட்டும் நெக்ஸ்ட் அப்டேட்டில் வந்து நான் வந்து இது ரெடி பண்ணிடுவேன். பட் இது ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் அண்ட் ஈஸி டு யூஸ் கூட அண்ட் லைட் வெயிட். ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஃபுல்லாமே சேர்த்து இதோட சைஸ் ஜஸ்ட் 1.36 MB தான். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு நான் மியூசிக் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம், அதாவது ஆடியோ ஃபைல்ஸ் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆடியோ ஃபைல்ஸ், ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணிக்கலாம் அண்ட் மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணிக்கலாம் அண்ட் மறுபடியும் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூம்லாம் கம்மி பண்ணிக்கலாம், ஜாஸ்தி பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து நான் இந்த லைட் வெயிட்டான ஒரு விண்டோஸ் ஹோம் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்கேன். அண்டு சப்போஸ் உங்களுக்கு வந்து என்னோடய கோடு வேணும், எனக்கு பிடிக்கல சோர்ஸ் கோடு வேணும் அப்படின்னா, ஸோ என்னோடய கிட்டப்பில் நான் வந்து லிங்க் தந்திருப்பேன். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ லைட் வெயிட் மீடியா பிளேயர் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜிப் ஃபைலில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்டு இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் செட்டப் இதை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு செட்டப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி செட்டப் ஆயிரும். அண்ட் இதுதான் வந்து உங்களோட மெயின் ஃபைல். ஸோ இதுக்குள்ளே தான் என்னோடய இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ சோர்ஸ் ஃபைல்லாம் வந்து இது தான் இருக்குது. அண்ட் இதை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து இப்போ காட்டுறேன். ஸோ நான் விஷுவல் ஸ்டுடியோ 2017 வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை தான் நானும் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா 2017 உங்களுக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன் மாதிரியும் இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஜஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோ 2017 வந்து சூஸ் பண்ணுறேன். அண்ட் நீங்களும் அதே வச்சுருந்தாலும் ஓகே. பட் நீங்கள் வந்து 2010 வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கோங்க, ஏன்னா 2010 வந்து கொஞ்சம் லேக் ஆகும். ஓகே, இதுதான் என்னோடய மெயின் ஸ்க்ரீன் அண்ட் என்னோடய சைஸ் இங்கே இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய சைஸ். நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே, ஸோ இதோட நேம் இருக்குது அண்டு கீழே அது டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ இது நீங்கள் அப்டேட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். ஸோ இது உங்கள் விஷ். ஸோ நான் சோர்ஸ் கோடை வந்து நான் அப்படியே தந்துடுவேன். அண்டு என்னோடய சோர்ஸ் கோட் ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஸோ இதுவும் நான் அட்டாச் பண்ணி விட்ருவேன். ஸோ என்னோடய கிட்டாப்பில். அண்ட் இந்த கோடை நீங்கள் ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ண வேணாம், நான் ஜஸ்ட் லைட் வெயிட் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுதான் வந்து என்னோடய சோர்ஸ் கோட். ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அண்ட் லைட் வெயிட். ஸோ
நீங்கள் அப்படி இப்படி பண்ணி எந்த எரர் வந்துச்சு அப்படி இப்படிலாம் மூலையெல்லாம் குழப்பம்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து இந்த கோடை பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் நான் எதுவும் பெருசாக பண்ணல. ஸோ இந்த பட்டன் 1 பட்டன் 2 ஸோ இதுக்கெல்லாம் வந்து பட்டன் தான் சொல்லுவாங்க. அண்ட் பட்டன் 3 இவ்வளோ தான் நான் வந்து தந்திருக்கேன். அண்டு இதுக்கான கோடை வந்து நான் வந்து தந்திருக்கேன். என்னென்னா ஓப்பன் டைலாக் 1 டாட் ஷோ டைலாக் அண்ட் மீடியா பிளேயர் 1 URL. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நான் கூட் பண்ணியிருக்கேன். அண்டு இதுக்கு வந்து ஜஸ்ட் எனக்கு 2 to 3 days எடுத்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. அண்டு எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஈஸியாக இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ 2 to 3 days எல்லா பக்ஸையும், அதாவது எரர்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து டைப் பண்ணும்போது இந்த ஷோ டைலாக் அப்படி டைப் பண்ணும்போது ஸோ எனக்கு லாட் ஆஃப் எரர்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. பட் ஏன் எதுக்கு எதுவுமே எனக்கு புரியல. அண்டு கடைசியில் தான் நான் வந்து ஏன் எப்படி எதனால் வந்துச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக வச்சு நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வந்து நான் அதை கோடை வந்து ரைட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட கீழே டெக்ஸ்ட் வெர்ஷனை வந்து தந்திருக்கேன், அதாவது வெர்ஷன் 1.1. அண்ட் இது நான் வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதாவது நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு போங்க. ஸோ சொல்யூஷன் போனீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள் அண்டு பில்டு சொல்யூஷனில் ஸோ இதில் ஸோ மீடியா பிளேயர், அதாவது உங்களோட அப்ளிகேஷனோட பேரை தந்து ஸோ பப்ளிஷ் அப்படின்னு தந்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் கேட்கும். அண்டு நீங்கள் அப்டேட்டை எந்த வெப்சைட்லேருந்து விடுவீங்க அப்படின்லாம் கேட்கும். ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தந்துட்டிங்கன்னா ஸோ லொக்கேஷன் நீங்கள் தந்துட்டிங்கன்னா அண்ட் இது அந்த லொக்கேஷன் வந்து பில்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பில்ட் ஆனது. ஸோ செட்டப் உங்களுக்கு இருக்கும் அண்ட் ஐகான் இருக்கும் அண்ட் அதோடய ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்பவே ஈஸி தான் இதெல்லாம். அண்ட் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ டூல் பாக்ஸ்லேருந்து நீங்கள் பாயிண்டர் அண்ட் பட்டன் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து தந்துக்கலாம். ஸோ லாட் ஆஃப் டூல்ஸ் இருக்குது. அண்டு நீங்கள் மீடியா பிளேயர் தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ விஷுவல் பாக்ஸ் கூட கண்டிப்பாக இருக்கும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ சூஸ் ஐட்டம்ஸ், ஸோ காம்போனன்ட்ஸ் ஸோ இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் பட் என்கிட்ட இல்லை, ஏன்னா நான் வந்து அந்த பேக்கேஜை வந்து டவுன்லோட் பண்ணல. சப்போஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே விஎல்சி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் விஎல்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் விஎல்சி டவுன்லோட் பண்ணலை. ஸோ நீங்கள் விஎல்சி பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் கைஸ் நீட்டாக வந்து பில்ட் பண்ணுவீங்க. அண்ட் டீபக்கில் ஸோ நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் டீபக் பண்ணுறேன் அண்ட் மானிட்டர்ஸை வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து டீபக்கிங் அண்ட் விண்டோ ஓப்பன் ஆயிரும். ஸோ விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கே மானிட்டர்ஸ் ஓடும் அண்ட் நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ மெமரி ஸோ 23 MB முடி தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. ரொம்ப கம்மியான ஒரு இது தான். அண்டு லோ ஸ்பெக் கூட இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஸோ லைட் வெயிட். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, ரெக்கார்ட்ஸ். ஓகே, யா. ஸோ இன்னுமே எனக்கு வந்து மெமரி வந்து 23 MB தான் ஓடிட்டுருக்கு. அண்ட் ஓகே, நீங்கள் பார்க்கலாம். ஸோ 23 MB அப்படின்னு தான் ஓடிட்டுருக்கு. ஸோ இதுதான் என்னோடய ஐகான், இதுதான் உங்களோட ஐகான். ஸோ இது நீங்கள் மாற்றுறதுனா அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஸோ இங்கே கிளிக் பண்ணியிருக்கோங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணக்கப்புறம் ஸோ ஐகான் அப்படின்னு இருக்கும். இது சப்போர்ட்டட் என்னதுன்னா .ico அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் தான் வந்து இந்த ஐகான்ஸ்லாம் வந்து சப்போர்ட் ஆகும். நான் என்ன ப்ரெஃபர் பண்ணுவேன்னா ஸோ பிஎன்ஜி, ஜேபிஇஜி ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் விட ICO அப்படிங்கிற ஃபார்மேட் வந்து நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட்
நீங்கள் வந்து இந்த இதே மாதிரி மீடியா ஆப்பை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ண முடியும். அண்ட் அதோட சோர்ஸ் கோடு நான் வந்து GitHubல தந்திருப்பேன். கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.